இப்போ இது என்னடா திடீர்னு இந்த கட்டி வந்திருக்குது, எப்படி வந்திருக்கும்? சுகம் கிடைச்சது ஆண்டவரால் தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருந்தால் தான் அது சாட்சியாக மாறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இந்த வாரத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்க போகிறீங்க. சிரிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரமா? சரி சொல்லுங்க. ரொம்ப நாளாக அவருக்கு ஒரு சாட்சி உங்ககிட்ட சொல்லணுமா இருந்தது. நான் சொல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தேன், பட் ப்ளீஸ் சொல்லுங்க கொஞ்சம். பாருங்கள், இந்த சாட்சி நீங்கள் கடைசி வரை கேளுங்க. கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது அந்த கேரல் ரவுண்ட்ஸ் நான் அதிகமாக போகிறது கிடையாது. பட் இந்த வருஷம் நான் போன இடத்துல எல்லாம் இந்த பேங்கோஸ் வாசித்தேன் நான். அப்போ டிசம்பர் மாதம் 22 அல்லது 23 நினைக்கிறேன், ஸ்கூலில் காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கும் பொழுது இந்த கையில் ஒரு கட்டி, இந்த இடத்துல அந்த கட்டி எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. அப்போ நான் அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன். அது ப்ரெஸ் ஆகுது, மூவ் ஆகுது இந்த இடத்துல, கரெக்டாக இந்த இடத்துல. அப்போது என் மகன் இங்கே இருந்தான். அப்போ அவன் சொன்னான், அப்பா இது நான் கேன்சரஸ் கேங்க்லியான் கட்டி, அதனால் நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான். கட்டி சைஸ் டே பை டே இட் வாஸ் growing bigger. சரியா? அப்போ என் மகன் சென்னை போயிட்டான். அப்போ திரும்பவுமா என்கிட்ட சொன்னால், அப்பா நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். டாக்டர் நீடில் மூலமாக என்ன செய்வாங்க, உள்ள லிக்விடை வெளியே எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்னதாக ஒரு கட் பண்ணி அதை க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னான் என்கிட்ட எப்படி சொன்ன பையன் அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கிறான் பாருங்கள். ஆக்சுவலி கட் பண்ணணும்னு சொன்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் எப்போவுமே உண்டு. நான் கேல்வினுக்கு ஃபோன் பண்ணி, எப்பா பாரு அப்பா ரொம்ப டென்ஷனில் இருக்காங்க, என்ன பண்ண அப்படின்னு. உடனே அவன் என்ன சொன்னாம்மா, இதெல்லாம் டென்ஷன் எடுக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இது காமனாக நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன். ஒரு பொண்ணு பேட்மிண்டன் விளையாடுற பொண்ணு, பேட்மிண்டன் பிளேயர், அவளுக்கும் அது இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, பட் திரும்ப வந்திருக்கு. ஸோ நம்ம கட் பண்ணி அந்த பஸ் எடுத்தால் கூட அது மறுபடியும் அதே இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒன்றும் டென்ஷன் எடுக்காண்ட, அது அவ்வளோ டேஞ்சரஸாக கிடையாது அப்படின்னு நான் பண்ணேன். அவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கடா, என்ன பண்ண அப்படின்னு. ஒரு ஐடியா சொல்கிறேன், ஆனால் அது நீங்கள் பண்ணிக்கிட மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ ஐடியாவை தான் சொல்லலாம், அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணுறதை பண்ண முடியுமா இல்லையான்னு. இல்லை வேறு ஒன்றும் இல்லை, ஒரு நோட் புக் எடுத்து டப்புன்னு ஒரு அடி அடித்தா அது தன்னால் காணாமல் போயிடும் அப்படின்னு. எனக்கு சிரிப்புனா தாங்க முடியல. இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் யாராவது கொடுப்பாங்களா அப்படின்னு. இல்லை, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான். அதில் ஐ திங்க் இந்த கேரளா ட்ரீட்மெண்ட் நினைக்கிறேன், அவங்க இப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க, அந்த கட்டி அப்படியே மூவ் ஆகுது. சரியா? இப்போ பாருங்கள், ட்ரீட்மெண்ட்டில் 3 விதம். ஒன்று சிரிஞ்சு மூலமாக வெளியெடுக்கணும், இல்லை கட் பண்ணணும், 3ஆவது ஏதாவது வச்சு அடிக்கணும். அப்போ நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். எங்கள் ஃபேமிலி டாக்டர் பிரசாந்த் மிஸ்திரி, அவர் லோக்கலில் இல்லை, அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பித்தேன் நான். இந்த கட்டியில் அப்படியே கை வச்சு தடவிட்டு, ஏசப்பா இது எப்படி வந்துச்சோ அப்படியே இந்த கட்டி காணாமல் போயிடணும் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, மிரா ரோட்டில் பெத்தானி சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே உள்ள ரெவரண்ட் சுரேஷ்குமார் ஐயா ஒரு ஜெப எண்ணெய் பாட்டில் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ நைட்டு அது என்ன பண்ணுவேன், எடுத்து ஒரு 3 சொட்டு எடுத்துகிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் செலுவை போடுவேன். இது இவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கார், பட் எனக்கு அது தெரியாது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவங்க க்ராஸ் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டினியூஸாக. ஒரு நாள் என்ன, திடீர்னு நைட் 3 o'clock ஐ woke up and what I'm seeing is that he is sitting and literally அவர் உட்காந்துக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நைட் 3 o'clock. இப்படி அதில் அதே இடத்துல க்ராஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நான் எந்திரிச்சது அவங்களுக்கு தெரியாது, அவங்க உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு சிரிப்பாகவும் இருந்தது. செகண்ட் திங் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஏசப்பா
இவருடைய ஜெபத்துக்காவது நீங்கள் அந்த கட்டியை காணாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஜனவரி ஆச்சுது, ஃபெப்ரவரி ஆச்சுது, ஆனால் திடீர்னு மார்ச் மாதம் நினைக்கிறேன் கையை பார்க்குறேன், கையில் அந்த கட்டி இல்லை, காணாமலே போயிட்டு. ஆனால் அது ரெடியூஸ் ஆகலை சைஸில் அது காணாமல் போயிட்டு. இது வந்து உண்மை. அதாவது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி காணாமல் போகலை, அப்படியே வேனிஷ் ஆகிட்டு. அப்போ நாங்கள் உடனே ஜெபிச்சோம், எப்படி ஏசப்பா நாங்கள் ஜெபிச்ச மாதிரியே அந்த கட்டி எப்படி வந்ததோ அப்படியே காணாமல் போயிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அந்த கட்டி இருக்கும் பொழுதே ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எங்கள் சர்ச்சில் ஒரு அம்மா உண்டு, நாங்கள் எப்படியாவது இந்த சாட்சிகளை பற்றி பேசும் பொழுது அதெல்லாம் தன்னால் வந்திருக்கும், தன்னால் போயிருக்கும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த அம்மா இப்போ சர்ச்சில் இல்லை. பட் நான் எடுத்து வச்ச ஃபோட்டோ இப்போ வந்து பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா சாட்சியில் வந்து நீங்கள் அந்த கட்டி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அதாவது எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது நீங்கள் ஃபோட்டோ பிகினிங்கில் நான் திங்க் பண்ணேன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிடலாம், ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு டெஸ்டிமனியாக இருக்கும் அப்படின்னு. பட் ஐ ஃபர்காட். இப்போ நீங்கள் காணாமல் போனதுன்னு சொன்னோன்னே எனக்கு வருத்தமாயிட்டு, ஐயோ நான் ஃபோட்டோ கூட எடுத்து வைக்கல அப்படின்னு. பட் நேற்று உங்கள் மொபைல் பார்க்கும்போது ஐ காட் தட் பிக். இப்போ இன்றைக்கி நீங்கள் கேட்ட சாட்சி அதுதான் நான் சொல்கிறது சரிதானே. இட்ஸ் அ ரியல் மிராக்கல். ஏன்னா நான் கூட நினச்சேன் இவர் விடாமுயற்சியை கட்டிக்கு க்ராஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு, இது காணாமல் போகுமோ போகாதா. ஐ டிட் நாட் ஹாவ் that much like நான் பிலீவே பண்ணலை. ஈவன் யூ ஓன்ட் பிலீவ் அதுக்கப்புறம் கூட நான் 2-3 நாள் என்ன செய்தேன், பார்த்து எங்கேயாவது இருக்குதா இது திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இதுவரை அது என்ன செய்யலை, வரலை. அதான் இன்றைக்கி சாட்சி. சரியா? இப்போ இதை மாதிரி நிறைய சாட்சிகள் என்கிட்ட இருக்குது. இதாவது ஒரு சின்ன கட்டி, இன்னும் ஒரு பெரிய கட்டி 7 வருஷமாக என்கிட்ட இருக்குது, அது ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சாட்சியாக ஒரு நாள் உங்கள் முன்னாடி வரும் கண்டிப்பாக. அப்போது ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துறாருன்னு சொன்னால், நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம ஜெபத்திற்கு உடனடியாக பலன் கிடைக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் பிந்தி கிடைக்கும், சில நேரம் கிடைக்காமலும் கூட போகலாம். ஆனால் நம்ம ஜெபிக்கிறது என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். எங்கே ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதாவது அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வசனத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. சௌக்கியம், ஆரோக்கியம், குணம், பரிபூர்ண சமாதானம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருடைய சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்போ தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்து அவரை தேடுகின்ற பொழுது மாத்திரமே. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம், அவரை தேடுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். மிக்க நன்றி ஐயா சாட்சிக்காக. ரொம்ப நன்றி. அது நிறைய பேர் தொட்டிருக்கும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். கண்டிப்பாக உங்களுடைய ஜெபத்தையும் கேட்பார். அடுத்த சாட்சி நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறோம், அதில் நீங்கள் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்கள் டெஸ்டிமனி நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுவோம். சரி, அப்போ இன்றைக்கு உங்களோட சாட்சியை பகிர்ந்து கொண்ட எங்களையும், நாங்கள் செய்து வருகின்ற ஊழியத்தையும், செய்து வருகின்ற வேலையையும் தொழிலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சியோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.